Hi friends, good morning. Okay, today's breakfast KUEY TEOW soup Chinese style நம்ம சமைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி சமைக்கலாம்னு. தேவையான பொருட்கள் garlic, crab stick and fish balls நான் mix பண்ணிருக்கேன். Cili Padi, ginger வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கங்க. bean cut அதாவது Fucuk and Sawi எடுத்துங்க. KUEY TEOW வந்து ஒரு bunks வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் கூல் வாட்டர் அதாவது ரன்னிங் வாட்டர் பைப் வாட்டரில் கழுவிடுங்க. இப்போ சமைக்க ஆரம்பிப்போம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நம்ம முதல்ல என்ன செய்யணும், garlic பூண்டை வந்து நான் 4லேருந்து 5 பல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொந்திருக்கேன். அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா கோரிங் பண்ணி எடுக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த பூண்டை. ஸோ அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிட்டிக்கிட்டே இருக்கணும். கலர் மாறிட்டு வருது. பொதுவாகவே இந்த மாதிரி மழை நேரத்துக்கு KUEY TEOW சூப், மிஹோன் சூப் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டோமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீட்லேயும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதாவது கட் காஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் வீட்டில் இருந்தாக்கா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு புங்க்கும் வாங்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா அப்படியே இதாகிடுச்சு, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். ஜிஞ்சர் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் வந்து நான் லாங்காக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டை வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு பவுலில் வந்து ஊசி மிளகா வெட்டி சோயா சாஸ் கெச்சாப் ஊற்றி வச்சுருவோம். சர்வ் பண்ணு. இஞ்சியை வந்து கிண்டி விடுவோம். அது நிறம் மாதிரி கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். நம்ம பூண்டு பொரிச்ச எண்ணெயிலே நம்ம இஞ்சியும் தாளிக்கிறதுனால ஸோ அந்த ஆயில் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். crab stick அண்ட் ஃபிஷ் பால்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சதுனால ஸோ அதை போட்டும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வாட்டுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். எவ்வளோ சூப் உங்களுக்கு வேணுமோ அது பானை நிறையா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 5 பேருக்கு சமைக்கிறேன், 5 சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால் தண்ணி வந்து 5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ தான் தண்ணி ஊற்றேன். ஸோ அதனால் வந்து பாயில் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் உப்பு போடுறேன். உப்பு வந்து டேஸ்ட்க்கு ஏற்றபடி உப்பு போட்டுக்கணும். ஒயிட் பெப்பர், Fucuk அதாவது bean கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போடுறேன். சிக்கன் கியூப் ஒன்று போட்டுங்க. இல்லை ஒட்டை ப்ராஸ் எது இருந்தால் கூட அது கொஞ்சம் போட்டுங்க. சூப் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மூடி வைப்போம். ஸோ அது பாயில் ஆகிறதுக்காண்டி இப்போ நல்லா பாயில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய சூப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள் போடலாம். வெஜிடபிள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அந்த சூட்டிலே அது வந்து அரைவேக்காடாக அழகாக வந்துடும். நம்ம தனியாக வெஜிடபிள் செல்லோ பண்ணி எடுத்து மங்கள டெக்கரேட் பண்ணுறோட இந்த மாதிரி போட்டாக்கா இதோட வைட்டமின்ஸ்லாம் வந்து சூப்லேயே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. KUEY TEOW soup is ready. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து இந்த சூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி KUEY TEOW போட்டுட்டு அது மேலே சில்லி வச்சு அப்புறம் garlic வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தாலும் அதையும் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். God bless you all. Happy cooking. Bye bye. Take care. Stay home.